ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அஸ்தல் ஃபுட் சேனல். இன்றைக்கி வந்து பீஃப் சூப்பு வந்து வச்சுருக்குறோம். இந்த பீஃப் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இதில் வந்து எலும்பு போட்டுக்கிறோம். சூப்பு இந்த மாவு எலும்பு இதெல்லாம் போட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த குழம்பு வந்து வச்சுருக்குறோம். இந்த குழம்பு வந்து வீட்டில் தான் செஞ்சுருக்குறாங்க. இந்த மாதிரி சூப் எலும்பெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா நல்லா இருக்குங்க. நிறைய சுவையாக இருக்கும். பாருங்கள், எத்தனை பெரிய சூப் எலும்பு போட்டுக்கிறோன்னு. இந்த மாதிரி எலும்புகள்லாம் போட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த எலும்புக்குள்ளே இருந்து அந்த சாறு வந்துடுங்க. சாறு தனியாக வெளியே வந்துடும். அப்போ நம்ம அது குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது, ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த கை கால் மூட்டு இந்த எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த சாறு வந்து நம்ம குடிக்க போகிறோம். இந்த சாறில் வந்து மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நிறைய போட்டு அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து வெறும் சாதத்துக்கு நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெறும் சாராக குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நெஞ்சு சளியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பு தான் நம்ம இப்போ குடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன இது கப்பில் ஒரு 3/4 கப்பு நம்ம வந்து இந்த சாறை ஊற்றிக்கலாம். ஒரு எலும்பு எடுத்து போட்டுருக்கிறேன். போட்டு நம்ம இது வந்து குடித்து பார்க்கலாம். நான் வந்து வாரம் இந்த மாதிரி குடிப்பேங்க. வாரம் வந்து நான் குடிப்பேன். நல்லா இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த பீஃப் வீடியோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு போங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து எல்லாமே கலந்து தான் அந்த மசாலா அரைச்சிருக்கிறாங்க. அதில் மிளகு வந்து நிறைய போட்டுருக்கு. அதனால் வந்து நல்லா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா இருக்குங்க. அப்படியே நம்ம அந்த குடிக்க அந்த மூக்கு வலி வந்து அந்த சளி வந்து அப்படியே வருங்க. அதுதான் இதோட பெனிஃபிட் அதிகம். எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி பீஃப் குழம்பு வச்சோம்னா சரி, இல்லைன்னா சிக்கன் மட்டன் குழம்பு வச்சிங்கனாலும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி வச்சு நீங்கள் அது வந்து முதல்லையே ஒரு 2 டம்ளர் குடிச்சிருங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பாருங்கள், நான் ஒரு எலும்பு போட்டுக்கிறேன். அந்த சாறு வந்து குடிக்கிறேன். செமையாக இருக்குதுங்க. வீட்டில் வந்து செஞ்சு தான் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த எலும்பில் இருக்கிற கறியெல்லாம் நம்ம கடித்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. கறி அதிகமாக போடல, வெறும் ஒரு எலும்பு தான் போட்டுக்கிறேன். மற்றது பூராமே அந்த சூப் சாறு தான் ஊற்றிருக்கிறோம். நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எத்தனை பெரிய எலும்புன்னு. ஒரு அருமையான ஒரு சூப்புங்க. சளி பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு வந்து டப்புன்னு ரெடி ஆகும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பீஃப் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு வந்து பீஃப் பிடிக்கும். இந்த மாதிரி பட்சத்தில் வந்து பீஃப் பிடிக்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன். சிக்கன் எடுத்திங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்து நீங்கள் இதே மாதிரி ரசம் வச்சு நீங்கள் குடிங்க. ரொம்ப நல்லது. பாய்லர் கோழியில் அந்த மாதிரி நம்ம சூப் வச்சு குடித்தா நல்லா இருக்காது. நாட்டுக்கோழி, ஒரு ஆட்டுக்கறி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது கிடைக்கும். நீங்கள் வந்து கெட்டியாக குழம்பு வைக்காட்டி தண்ணி மாதிரி வச்சு குடிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத நான் அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லா இருக்குதுங்க. அந்த சாறு குடிக்க அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.